வழக்கறிஞர் சங்கம் நடத்துகிற மாபெரும் ஊழல் எதிர்ப்பு கண்டன பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஊழல் நீதிபதிகளுக்கு எதிரான தமிழக வழக்குரைஞர்களின் போராட்டம். செப்டம்பர் 10ஆம் தேதியன்று தமிழக வழக்குரைஞர்கள் மதுரையில் நடத்தியிருக்கும் இந்த போராட்டம் இந்தியாவில் வேறு எங்கும் நடந்திராத போராட்டம். நீதிபதிகளின் ஊழலை வீதியில் நிறுத்தி விளக்கம் கேட்கும் போராட்டம். உங்களுக்கு PR பழனிசாமியை தெரிந்திருக்கும், தாதுமணல் வைகுந்தராசனை தெரிந்திருக்கும், ஆற்றுமணல் கொள்ளையர்களை, கல்வி கொள்ளையர்களை தெரிந்திருக்கும். இவர்களிடமெல்லாம் காசு வாங்கிய கட்சிக்காரர்களை, அதிகாரிகளை, போலீஸை தெரிந்திருக்கும். ஆனால் இந்த கொள்ளைகளை எல்லாம் சட்டபூர்வமாகவே அனுமதித்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளின் பெயர் தெரியுமா உங்களுக்கு? இதோ வழக்குரைஞர்கள் அவர்களை அடையாளம் காட்டுகிறார்கள். நீதிபதிகளின் குற்றங்கள் தெரிந்தவர்கள் கூட அவர்களின் பெயர்களை உச்சரிக்க மாட்டார்கள். நீதிபதிகளின் ஊழலை கேள்வி கேட்டால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி சிறையில் தள்ளுவார்கள் என்று நடுங்குகிறார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ என்ன குற்றம் செய்து பிடிபட்டாலும் அவர்கள் மீது வழக்கு போட சட்டத்தில் இடமில்லை. அவர்களை பதவியிலிருந்து இறக்குவதற்கே நாடாளுமன்றத்தில் 2/3 உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். இதனால்தான் தட்டி கேட்பாரின்றி தரிகெட்டு ஆடுகிறது நீதித்துறை. இந்த ஆட்டத்துக்கு முடிவு கட்டும் போராட்டத்தின் துவக்கம்தான் இந்த பேரணி. எந்த நீதிபதி எந்த வழக்கில் எத்தகைய முறைகேடான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார் என்று குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார்கள் வழக்குரைஞர்கள். வைர நகைகள் மற்றும் லஞ்சமாக பெறும் பெண் நீதியரசர், தனியார் மருத்துவ கல்லூரிக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்று தீர்ப்பு வழங்கிய பெண் நீதிபதி மற்றும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நீதிபதிகளின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும். அதனை வெளியிடாமல் வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்கின்றன ஊடகங்கள். நீதிபதிகளோ ஹெல்மெட் தீர்ப்பை விமர்சித்ததாக வழக்கு போட்டுவிட்டு ஊழல் எதிர்ப்பு பேரணி பற்றி விசாரணை நடத்துகிறார்கள். 75 வயது முதியவரான வழக்குரைஞர் சங்க செயலர் AK ராமசாமியை 1.5 மணி நேரம் நிற்க வைத்தே விசாரித்து தங்கள் வக்கர புத்தியை காட்டுகிறார்கள். இந்த முறைகேடுகள் அனைத்தையும் விரைவிலேயே முடிவுக்கு கொண்டு வருவோம். நீதிபதிகள் லாடுகளும் அல்ல, வழக்குரைஞர்கள் அடிமைகளும் அல்ல. மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அனைத்தையும் இனி விசாரணைக்கு உட்படுத்துவோம். மக்களின் விமர்சனத்துக்கும் கண்காணிப்புக்கும் நீதிபதிகளை உட்படுத்துவோம். நீதித்துறை ஊழலுக்கு எதிரான வழக்குரைஞர் போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றுவோம். வழக்கறிஞர்களையும் பொதுமக்களையும் எந்த நீதிமன்றம் அடிமையாக்க முடியாது. அப்படி அடிமையாக்க முற்பட்டால்